Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நம்ம டெய்லி நார்செட் எக்ஸாம் வந்துருச்சு, ஜிப்பர் ஏஎஸ்ஐசி எல்லாம் ஒன்று வந்துருச்சு. ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஸோ டெய்லி ஈவினிங் எம்சிக்யூஸ் போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோஸ் ஆன கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ டெய்லி நர்சிங் நான் நர்சிங் எல்லா கொஷின்ஸும் கம்பைன் பண்ணி தான் நான் போடுறேன். So first question, genetic counseling is which level of prevention? ஸோ ஆப்ஷனில் ப்ரைமார்டியல், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இருக்கு. ஸோ எல்லாருக்குமே லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் தெரியும். கம்யூனிட்டி பேஸ்டு கொஷின் தான். 4 லெவல்ஸ் ஆர் தேர். ஓகேவா? ப்ரைமார்டியல், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஒன்று என்னென்னு சொல்லிடுறேன். ப்ரைமார்டியல்னா என்ன? நோ ரிஸ்க் ஃபேக்டரே இல்லை, நீங்கள் ப்ரிவென்ஷன் பண்ணுறீங்க, அதான் வந்து ப்ரைமார்டியல். பிரைமரினா என்ன? ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, ஆனால் நீங்கள் ப்ரிவென்ஷன் பண்ணுறீங்க, அதான் பிரைமரி. செகண்டரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன் இயர்லி டிடெக்ஷன் அண்டு ட்ரீட்மெண்ட்காக பண்ணுறது. டெர்ஷரிங்கிறது ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர். ஓகேவா? இதான் வந்துட்டு லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஜெனட்டிக் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. இதில் என்னென்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங், ஜெனட்டிக் டெஸ்ட் கிடையாது, ஜெனட்டிக் கவுன்சிலிங். ஜெனட்டிக் கவுன்சிலிங் யாருக்கு கொடுப்போம் யூஸ்வலா? யாருக்கெல்லாம் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். கரெக்டா? யாருக்கு இந்த கன்சாகினஸ் மேரேஜ் பண்றாங்க அவங்களுக்கு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இயர்லியரா ஜெனட்டிக் டிசார்டரோட சைல்டு இருக்கு அவங்களுக்கு தான் நம்ம ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுப்போம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம். அப்ப இந்த லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன்ல எதுல ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு? பிரைமரி லெவல்ல தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பிரைமரி லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன். செகண்ட் கொஸ்டின். A nurse is caring for a child with the diagnosis of rheumatoid arthritis who is receiving aspirin 300 mg orally daily. The nurse diagnoses which finding has adverse effect related to the medication. ஸோ உங்க எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஸ்பிரினோட சைடு எஃபெக்ட். சிம்பிளா சொல்ல போனா ஆஸ்பிரின் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காக எடுக்கிறாங்க. ஸோ அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்பிரின் இஸ் என்எஸ்ஏடிஎஸ். கரெக்டா? தென் ஆன்டி பிளேட்லெட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க இங்க என்ன ஆஸ்பெக்ட்ல யூஸ் பண்றாங்கன்னா என்எஸ்ஏடிஎஸ், அதான் பெயின் ரிலீவிங்காக தான் யூஸ் பண்றாங்க. கரெக்டா? எஸ். ஆஸ்பிரினோட சைடு எஃபெக்ட் என்ன? எல்லாருக்கும் ப்ளீடிங் டிஸார்டர் வரும், ப்ளீடிங் வரும் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை தவிர்த்து ஆஸ்பிரின் காசஸ் டினைட்டிஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, டினைட்டிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசை இருந்தால் எங்கள் கூட சேர்ந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டு வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 7418581443. 31st ஜூலைலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எப்படி நான் இங்கே எடுக்கிறேனோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நர்ஸ் இஸ் டீச்சிங் அ கிளைண்ட் வித் பேஷண்ட் வித் ஃபிளாசிட் பிளாடர். வாட் ஷுட் த கேர் பிளான் இன்க்ளூட் ஃபார் திஸ் பேஷண்ட்? ஸோ ஃபிளாசிட் பிளாடர்ல இருக்க பேஷண்ட்டுக்கு என்ன டீச்சிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கீகிள்ஸ் எக்ஸசைஸ், use the CRIT manual to empty the bladder, encourage frequent emptying of the bladder and assure adequate fluid intake. ஸோ ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? முதல்ல ஃபிளாசிட் பிளாடர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு ஆப்ஷன்ல போய்க்கலாம். ஓகேவா? ஃபிளாசிட் பிளாடர் எல்லாருமே வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து கீகிள்ஸ் எக்ஸசைஸ் தான் யூஸ்வலா சூஸ் பண்ணுவாங்க. நான் கீகிள் எக்ஸசைஸ் ஆன்சர் கிடையாது, இப்பயே சொல்லிடுறேன். ஸோ ஃபிளாசிட் பிளாடர்னா என்ன அர்த்தம்? யூரின் ஃபுல்லா எம்டி ஆகாது. ஸோ எம்டி ஆகாததுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே மே டெவலப் யூரினரி ரிட்டென்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதான் வந்து ஃபிளாசிட் பிளாடர் கண்டிஷன். இப்போ கீகல் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அது ட்ரீட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. கீகல் எக்ஸசைஸ் நம்மளுக்கு அப்டம்னல் வாலை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஃபிளாசிட் பிளாடரை கொஞ்சம் சரி பண்ணும். ஆனால் நம்மளுக்கு மெயின் இஷ்யூ என்ன? ஃபிளாசிட் பிளாடரால வர காம்ப்ளிகேஷன் தான். ஓகேவா? இந்த யூரினரி ரிட்டென்ஷனை எப்படி சரி பண்ணலாம்? யூரினரி ரிட்டென்ஷன் எப்படி சரி பண்ணலாம்? ஆப்ஷன் டி வந்து வராது. ஏன் வராது?
அடிக்குவேட் ஃப்ளூயிட் இன்டேக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆப்ஷன் பிசி ரெண்டுமே வரதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. என்னது, எம்டி ஃப்ரீக்வெண்ட் எம்டிங் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூரினரி ரிட்டென்ஷன் வராது. தென் கிரெட் மேனுவல் பண்ணாலும் பிளாடர் எம்டி ஆகும். ஆனா இதுல மோஸ்ட் ஸ்பெசிபிக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். யூஸ் த கிரெட் மேனுவல் டு எம்டி த பிளாடர். நார்செட் போன வாட்டியோ அதுக்கு முன்னாடி வாட்டியோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கிரெட் மேனுவல்னா என்னன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் கிரெட் மேனுவல்? கிரெட் மேனுவல்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அப்ளையிங் நம்ம பேஷண்ட்டோட பாம், ஓகேவா, நம்மளோட பேஷண்டோட அப்டமன்ல நம்மளோட பாமை வச்சுட்டு அப்ளை ப்ரெஷர் அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா யூரின் வில் பி எம்டிட் ஃபுல்லி. இதான் வந்துட்டு ஃபிளாசிட் மேனேஜ்மெண்ட்கான பெஸ்ட் எவர், ஃபிளாசிட் பிளாடருக்கான பெஸ்ட் எவர் மேனேஜ்மெண்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, யூஸ் கிரெட் மேனுவல் டு எம்டி த பிளாடர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். A 4-month-old with meningococcal meningitis has been admitted to the pediatric unit. Which medical intervention has the priority, highest priority? ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அது நர்சிங் இன்டர்வென்ஷன் நினைக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ நர்சிங் இன்டர்வென்ஷன் எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி? எதுக்கு? மெனிங்கோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ். ஆப்ஷன்ல என்ன இருக்கு? ரெடி ஃபார் ட்ராப்லெட் ப்ரிகாஷன், அட்மினிஸ்ட்ரிங் acetaminophen, obtaining history information from the parents, orienting the parents to the pediatric unit. ஸோ ஓரியன்டிங் த பேரண்ட், தென் அப்டெய்னிங் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம் கரெக்டா. ஆனா என்ன இப்போ எடுத்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரையாரிட்டி. ஹிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது, ஓரியன்டேஷனும் அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. அட்மினிஸ்ட்ரிங் அசிட்டமினோஃபின் மீன்ஸ் அசிட்டமினோஃபின் நத்திங் பட் பாராஸ்டமால். பாராஸ்டமால் எதுக்கு கொடுப்போம்? அந்த ஃபீவர் மைட் பி மெனிங்கோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ்னால ஃபீவர் வரும், அதுக்கு கொடுப்போம். ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது, ரெடி ஃபார் டிராப்லெட் ப்ரிகாஷன்ஸ். ஏன் டிராப்லெட் ப்ரிகாஷன்ஸ்? மெனிங்கோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ்ங்கிறது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ். ஒரு சைல்டுக்குல இருந்து இன்னொரு சைல்டுக்கு இல்லை மற்ற இண்டிவிஜுவலுக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்? டிராப்லெட் ப்ரிகாஷன்ஸ்க்கு என்னென்னவோ அதுதான் செய்யணும். டிராப்லெட் ப்ரிகாஷன்ஸ்னா என்னது? இதுல ப்ரிகாஷன்ஸ்லேயே ஏர்பார்ன் டிராப்லெட் இருக்கு. ஏர்பார்னுக்கும் டிராப்லெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபோமைட்ஸ்னா என்ன? பேஷண்ட் யூஸ்டு யுட்டென்சில்ஸ் மூலயமா ஒரு டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா அது பேர் தான் ஃபோமைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா டிராப்லெட் ப்ரிகாஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ரெடி ஃபார் டிராப்லெட் ப்ரிகாஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்டிங்ஸ் மே பி சீன் இன் ராபிஸ்? ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் ராபிஸ் காஸ்ட் டியூ டு டாக் பைட். ஓகேவா? டாக் பைட்னால வர்றது தான் ராபிஸ். ராபிஸ்ல என்ன இருக்கும்? நிறைய சைன்ஸ் இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, என்னது, வாட்டர் ஹைட்ரோஃபோபியா இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது ஸ்பாசம் இருக்கும். கொஷின் என்ன கேட்டிருக்கான், அழகா கேட்டிருக்கான். லாரிஞ்சல் ஸ்பாசம், மெட்டாகார்பல் ஸ்பாசம், pharyngeal spasm, all the above. என்ன டைப் ஆஃப் ஸ்பாசம் இருக்கும் அப்படின்னா கொஷின். மெட்டாகார்பல் ஸ்பாசம் இருக்காது. மெட்டாகார்பல் ஸ்பாசம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹைப்போகால்சிமியால தான் மெட்டாகார்பல் ஸ்பாசம் இருக்கும். ஓகேவா? எஸ். இதே லாரிங்ஸ் ஃபேரிங்ஸ், முதல்ல லாரிங்ஸ் தான் என்ன, ஃபேரிங்ஸ்னா என்னன்னு முதல்ல தெரியும். வாட் இஸ் லாரிங்ஸ்? லாரிங்ஸ் வந்துட்டு அந்த நம்ம வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏன் வச்சா அதான் வந்து லாரிங்ஸ். நம்மளுக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நான் பேசுறேன்ல, அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது லாரிங்ஸ். வாட் இஸ் ஃபேரிங்ஸ்? ஃபேரிங்ஸ் இஸ் காமன் பாத்வே. காமன் பாத்வே எதுக்கு? ஃபுட்டுக்கும் சரி ஏருக்கும் சரி, ரெண்டுமே வந்துட்டு காமனான பாத்வே எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் தான். ஸோ ராபிஸ்ல என்ன டைப் ஆஃப் ஸ்பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா pharyngeal spasm is most commonly seen in rabies. So correct answer is option C, pharyngeal spasm. Next question பார்த்தலாம். What nursing intervention should be performed for uterine fundus examination after postpartum? ஸோ போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் யூட்ரைன் ஃபண்டஸ் பார்க்கும்போது என்ன பண்ணணும்? மசாஜ் த ஃபண்டஸ், என்கரேஜ் த கிளைண்ட் டு வாய்ட், எலிவேட் கிளைண்ட் லெக், புஷ் த யூட்ரஸ் டு அசிஸ்ட் த எக்ஸ்பிரஸிங் கிளாட். ஸோ போஸ்ட்மார்ட்டம்
ஓகே, யூட்ரைன் ஃபண்டஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் பார்க்கும்போது எலிவேட் கிளைண்ட் லெக் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. புஷ் த யூட்ரஸ் டு அசிஸ்ட் த எக்ஸ்பிரஸிங் கிளாட், இது பிபிஹெச்சோட மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். தென் என்கரேஜ் கிளைண்ட் டு வாய்டும் கரெக்ட் ஆன்சர் தான். மசாஜ் த ஃபண்டஸும் கரெக்ட் ஆன்சர் தான். இதுல ரெண்டுத்துல எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னது ஃபண்டஸ் நம்மளுக்கு முதல்ல பார்க்கணும்னா அந்த ஃபண்டஸ் மசாஜ் பண்றது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டான இன்டர்வென்ஷனா இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மசாஜ் த ஃபண்டஸ். Next question, which of the following is a positive sign and symptom of schizophrenia? உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்கீசோஃபீனியானா என்ன, அதுல பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் ரொம்ப 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 முக்கியம் நார்செட் பொறுத்தவரை. ஸோ நார்செட் 2021 அதுலயோ 2 கொஸ்டின் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் சைன் என்ன அப்படிங்கறது முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா நாட் பாசிட்டிவ் சைன் தான் கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் சைன் இஸ் ஆல்மோஸ்ட் 4A தான். இதுலயே ஆல்ரெடி இருக்கு பாருங்க, பிளாட் அஃபெக்ட் ஒரு நெகட்டிவ் சைனு, கரெக்டா? இது ஒரு நெகட்டிவ் சைன். அப்பத்தி இஸ் அ நெகட்டிவ் சைன். அலாஜியா இஸ் அ நெகட்டிவ் சைன். மீதி என்ன இருக்கு? ஹாலுசினேஷன் மட்டும்தான் இருக்கு. ஹாலுசினேஷன் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஆஃப் ஸ்கிசோஃபீனியா. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, hallucination. Next question, during a ovulation phase of the menstrual cycle, ovulation is caused by. menstrual cycle நிறைய phases இருக்கு தெரியும், secretory phase, ஓவுலேஷன் ஃபேஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கு. இவங்க என்ன கேட்குறாங்க, எஸ்பெஷலி ஓவுலேஷன் ஃபேஸில் என்ன ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் ஓவுலேஷன் எந்த ஹார்மோனால வராது? ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், லியூட்டினைசிங், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங்கோட வேலை என்ன? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் வேர்டுல இருக்கு, ஃபாலிகிள்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங்கோட வேலை. ஈஸ்ட்ரோஜனோட வேலை என்ன? யூட்ரைன் லைனிங்கை ஃபார்ம் பண்றது தான் ஈஸ்ட்ரோஜனோட வேலை. ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை என்ன? ஓவாவை டேக் கேர் பண்றது தான் ப்ரொஜெஸ்ட்ரானோட வேலை. மீதி என்ன இருக்கு? லியூட்டினைசிங் ஹார்மோன் தான் இருக்கு. லியூட்டினைசிங் ஹார்மோன் தான் என்னது? ஓவுலேஷனுக்கான ஹார்மோன். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லியூட்டினைசிங் ஹார்மோன்? ரிலீஸ் ஆஃப் ஊசைட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஓவுலேஷன் சொல்றோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, லியூட்டினைசிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் நம்ம ஆப்டிடியூட் ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்துடலாம். வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட்? 21, 9, 21, 11, 21, 13, 21, அதுக்கப்புறம் என்ன? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 21ங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கு. மீதி என்ன இருக்கு? 9 இருக்கு. 9க்கு அப்புறம் 11 இருக்கு. 9க்கும் 11க்கும் 2 நம்பர் டிஃபரன்ஸ். 11க்கும் 13க்கும் 2 நம்பர் டிஃபரன்ஸ். அப்போ 13க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. 13 + 2 தான் ஆன்சர். 13 + 2 என்ன வரும்? 15 தான் வரும். கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 15. புரிஞ்சுச்சா? ரொம்ப ஈஸி தான். 9 + 2 11, 11 + 2 13, 13 + 2 15. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இங்கிலீஷ் ரிலேட்டட் கொஸ்டின். ஃபில் த ஆர்டிக்கல். ஷீ வாண்ட்ஸ் டு ஜாயின் டேஷ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிக்கல்ங்கிறது ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஒரு நவுனுக்கு முன்னாடி வர்றது தான் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல்ல ஏ அண்ட் தி அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்மளுக்கு ஆன் எங்க வரும் தெரியும். ஆன் எங்க வரும்? ஏ எப்போ வரும்? ஏதாவது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் இருந்தா ஏ வரும். கரெக்டா? ஒரே ஆள் அந்த மாதிரி வந்தா ஏ வரும். இதுல இன்ஜினியரிங்கிறது சிங்கிள் தான், ஏ வரலாம். ஆனா ஆன் எங்க வரும் அதுல தெரியும். ஆன் எங்க வரும்? வவ்வல்ஸ்க்கு முன்னாடி வரும். வவ்வல்ஸ் என்னது? AEIOU. கரெக்டா? எஸ். இதுல இன்ஜினியருங்கிறது ஒரு வவ்வல். ஏன் வவ்வல்? இ இஸ் அ வவ்வல். கரெக்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஆன். ஓகே, ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது நான் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இதே உங்களுக்கு ஃபுல்லாவே ப்ரிப்பரேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னா
நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், 7418581443. 31st ஜூலைலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் எங்களை ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.